ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல பார்த்தீங்களா, லாஸ்ட் டைமா வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு டெலிவரி பண்ணோம். சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிப் இருக்கிற இடம். இங்கேருந்து நம்ம வந்து ஆர்டர் எடுக்க முடியும். அதுதான் நம்ம எடுக்க போறோம். ஆ இங்க எங்க அந்த இது இருக்குன்னு தெரியல. பார்ப்போமா? நெறையா இருக்குங்க. நெறையா இது இருக்கு. எல்லாம் வந்து ஷிப்ல ஏத்த வச்சிருக்கானுங்களா? இல்ல நம்மளால எடுக்க முடியுமா? அப்படின்றது தெரியல. பார்க்கலாம். ம். இங்க எங்கேயுமே ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அங்க ஒண்ணு இருக்குங்க. அதான் போறோமே அங்க தான் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. இங்க இருந்து தான் எதோ எடுக்கணும். இந்த கம்பெனி தான் வச்சிருக்கானுங்க ஷிப்புக்கு. என்டர். ஓகே. இங்க 3 தான் இருக்கு. இது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இது ஒண்ணு இருக்குங்க. இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஏதோ ஃப்ளவர்ஸ் இருக்கு. இங்கேருந்து எடுத்துட்டு போணுமா. இல்லாட்டா இதே கூட எடுத்துட்டு போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டுக்கு போகுது. இது ஒரு நல்ல ரைடா கூட இருக்கலாம். அமௌண்ட் கம்மி தான். ஆனா இத எடுத்துட்டு போலாமா? இல்ல இத எடுத்துட்டு போலாமா? டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆனா இதுவரைக்கும் நம்ம இந்த ரூட் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேங்க. அதனால நம்ம இது எடுக்கிறது தான் நல்லது. இது வேஸ்ட்டு. இது நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். இதுவும் எடுத்திருக்கோம். பட் ஆனா இந்த மாரி நம்ம 2 இருக்கிறத எடுத்தோமான்னு தெரியல. பார்ப்போம். அப்பா! எவ்வளோ தூரத்தில இருக்குது பாருங்க. போ, போ. அப்பா நெறைய இருக்குங்க. ஆனா 2 இவ்வளோ தான் குடுத்துக்கிறானுங்க. இதெல்லாம் ஷிப்ல ஏத்துறதுக்கு வச்சுக்கிறானுங்க போல இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. அப்படியே திருப்பு. அவ்வளோதாங்க. சவுண்டு தான் பயங்கரம். ஓகே. எடுத்தாச்சு. இப்ப இத இங்கேருந்து நம்ம அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். சின்ன சின்ன ஓகே. ம். நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு? ஐயோ! ஜஸ்ட்டுங்க. எதையோ பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருக்கேன். ஓகே. இங்கேருந்து நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிறோம். 14 மணி நேரம் போட்டிருக்கு. ஆனா அமௌண்ட் கம்மி. டிஸ்டன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. லைட் வெயிட் தான். அதனால கொஞ்சம் வேகமாவும் போலாம். சும்மா தான் அடிச்சேன். நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. பாருங்க. இல்ல? ஷிப்போட தெரியுது.
எப்படி போற? இப்படி தான் போறியா? ஏன்? இங்கிட்டு தான் போகணுமா? நிறைய கல் அடுக்கி வச்சிருக்கானுங்க அவனுங்க. இது என்ன ஸ்கேனரா தான் நினைக்கிறேன். என்னடா இன்னும் போகணுமா? என்டர். செக்கிங். டோர் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. நான் எப்படி இதில் தான் போகணும். வாங்க பாருங்க. பக்காவாக இருக்குல்ல ஏரியா. ஏறலாம் முடியாது யாராலையும். எவ்வளோ டிராஃபிக் பாருங்க காலையில், அதுவும் 5 மணிக்கு. ஏய் காலைல 5 மணிக்கு இவ்வளோ டிராஃபிக்கா? எட்ரா சே, எப்படி மேலே ஏறிச்சு பாருங்க, கடுப்பாக இருக்குங்க. எப்போ போல தான் நம்ம எடுத்து வச்சிடும். ஆனால் காசு தாங்க போகும் இப்போ பிரச்சனையே. பாருங்கள் எவ்வளோ காசு போகுது பாருங்கள். அவன் எடுத்து நிற்க வச்சிருவான் பாருங்க. அநியாய காசுங்க. சே சரி, இதுக்கு ஒன்றும் ஆகலை. இந்த மாதிரி நடக்கும் அடிக்கடி. ஆனால் இது நான் எதிர்பார்க்கல. சக்குன்னு ஏறிச்சுங்க மேலே. நான் வேகமாக ஒன்றும் போகல, ஆனால் ஏறிச்சு மேலே. ஏய் எப்படி பேசணும் பார்த்தீங்களா? ஓகே, அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. காசு போயிடுச்சு, அது உண்மை. அவன் கொடுக்குற காசோட அதிகம் போயிடுச்சுங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்புகிறேன். இது வெயிட் இல்லையா, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க. அதான் பிரச்சனை. சொன்னல ட்ரெய்லர் மாறும்போதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் மாறும்னு, அதான் அதை மாறிடுச்சு. பயங்கர சென்சிட்டிவாக இருக்குங்க.
அதான் ப்ராப்ளமே. சென்சிட்டிவ் தான் ப்ராப்ளமே. அது மெயின் ப்ராப்ளம் வெயிட் கம்மி. அதனால் டப்பு டிப்புன்னு திரும்பிடுது. ரொம்ப வேகமாக போனால் ஆபத்துங்க, அது மட்டும் நிச்சயம். இப்போ தான் நம்ம கரெக்டாக ஒரு ஊராக இறங்கி ஒரு இதாக பண்ணிட்டு வரோங்க, கரெக்டாக அவசரப்படாமல். எங்கே நம்ம ட்ராப் பண்ணுறோமோ அங்கேருந்தே பிக்கப் பண்ணுறோம். இது ஒரு நல்ல விஷயம். இப்படியே வேலை செய்கிறவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறானுங்க. அழகா போகுது பைனேரி. ஏய் இடிச்சிடாத. இப்போ கரெக்டாக. இதுக்கு மேலே வேகமாக போனால் கேலி. வண்டி ஸ்லோவாக பாருங்க, அப்படியே போகுது. ஆஹா, நல்ல வேலை. அவ்வளோதான், நம்ம இப்போ இதுக்கு மேலே ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கட்டும். 150 தானே போகுது, பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, அப்படியே ஒரு இப்போ நம்ம அப்படியே நம்ம அந்த மாதிரியே நம்ம ட்ராவல் எடுக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எங்கெங்கெல்லாம் நம்ம ட்ராப் பண்ணுறோமோ அங்கேருந்து எடுக்கிறோம். வேறு எதுவும் நம்ம செலக்ட் பண்ணல பெருசாக. ஆனால் அதுவும் நம்ம இது வரைக்கும் எடுக்காததான் எடுக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அவனுங்களால வர முடியாது, நீ போகலாம். மாட்டினாடா அப்பா. சில நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க நம்மளால். ஆனால் அழுத்திடுறோம் தெரியாமல். அழுத்திட்டு நான் படுற பாடு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஜெர்மனியில் இருக்கோம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறது, ஆனால் இங்கே வேறு பிக்சர் வருதுங்க, தப்பான பிக்சர் போட்டிருக்கானுங்க. அங்கே நம்ம எடுத்துகிட்டு போகிறது வேறு, ஏதோ ஃபர்க்லிஃப்டா அதை ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் இங்கே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ டப்பா மாதிரி போட்டிருக்கானுங்க. அது ஆக்சுவலாக இதை எடுத்து போடக்கூடிய ட்ரஃப்பில் அந்த லிஃப்ட் போகுதுங்க. இது அது எதுக்காகனா அந்த லிஃப்ட் மாதிரி ஏறும் பார்த்தீங்களா மேலே, அதுக்கு தான் அப்படி லிஃப்ட்டுன்னு போட்டிருக்கானுங்க. ஆமாம், அதுதான் ரீசன். கரெக்டாக கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, சூப்பர். அப்பா பாருங்களேன், நம்ம ஒரு லெவல் அப்படி கொண்டு போனால் அதில் வந்து அந்த ரிதம் மாட்டணுங்க. கரெக்டாக மாட்டிச்சுன்னா அப்படியே போயினே இருக்கும். ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, பார்த்தீங்களா.
அவ்வளோதான். இதுக்கு தான் ஸ்டேரிங் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கீபோர்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஸ்டேரிங் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக விளாட்லாங்க. ஐயோ 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 அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அந்த 9 மணி நேரத்தை நம்ம மேட்ச் பண்ணோம். கரெக்டாக பண்ணிட்டோன்னா சூப்பர். காத்தாடி பா பாருங்க அழகா போடு ஸ்மூத்தாக போடு. அவ்வளோதான்டா. பார்த்தீங்களா? ஓ ஓ ஓ ஓ ஐய் வேணாம் வேணாம் வேணாம். இதில் ஏறிடு. ஐயோ கட்ட தான் போகிறடா கட்ட. ஐயோ எப்படி வந்தான் பாருங்களேன் அவன். இவனுங்களாம் மிரர் பார்த்து வண்டி ஓட்டுவானுங்கன்னு தெரிலங்க. நம்ம ஊரில் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா அந்த பைக்காரங்க கார்லாம் விடுங்க, பைக் வந்து பார்த்தீங்கன்னா மிரரே யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. மிரர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க எனக்குலாம். ஆனால் மிரரே யூஸ் பண்ணாமல் பைக் ஓட்டுவாங்க, பின்னாடி வர்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் கார் வந்து கம்பல்சரி இருக்கும், அதை கழட்டிலாம் வைக்க முடியாது. பைக்கோட மிரரை கழட்டுறது காரணமே அழகு இல்லை, அழகாக இருக்காது, பைக்கு மிரர் இருந்தால் அசிங்கமாக இருக்குன்றது அவங்களோட எண்ணங்கள். அதனால தான் அவங்க கழட்டுறாங்க. இப்போ ஒரு திரும்ப போகிறாருன்னு நினைக்கிறேன், நான் மாட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வர கார்லலாம் பெல்ட் போடலனா கூட கத்திக்கிட்டே இருங்க. இப்போ வர காரா இல்லை பழைய காரில் எப்படி இருக்கான்னு தெரியாது. ஆனால் நான் காரில் போன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெல்ட் போடலனா கத்துது. பெல்ட் போடுங்க அப்படின்றது அதெல்லாம் நல்ல விஷயம். டெக்னாலஜி கீழே தான் போகணும். இங்கே அப்படியே திரும்ப வேண்டியதான். இப்படி நம்ம அதில் பூந்துட்டோம் அவ்வளோதாங்க. சிட்டி பாருங்களேன். எங்கள் ஊர் சைட்லலாம் அந்த காத்தாடிக்கு வந்து நிறைய கதைகள்லாம் இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அது உண்மையாக பொய்யாலாம் எனக்கு தெரியாது. ஒரு காத்தாடி பண்ணணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த காத்தாடி வந்து நம்ம வந்து வைக்கவே முடியுமா அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையானதாக எனக்கு தெரியாதுங்க. உண்மையாக தான் சொல்லுங்கள். இந்த டாட்டா இந்த வண்டிலாம் இல்லைங்க. இல்லை இருந்தால் இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஏன் இந்தியாவை கவர் பண்ணலான்னு தெரியல இவங்க. ஏன் இந்தியாவில் கேமர்லாம் இந்த விளையாட மாட்டாங்களா? அதாவது நான் சொல்கிறது ஒரிஜினலாக கவர் பண்ணல. நீங்கள் வந்து சில பேர் வந்து இந்த இதெல்லாம் நம்ம ஊர் சர்ஃபேக்ட்லாம் விளாட்றாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கிராக்டுன்னு நினைக்கிறேங்க, ஒரிஜினலாக கிடையாது. ஒரிஜினலாக இருந்தால் ஸ்டீமில் வந்துருக்குங்க. கண்டிப்பாக வந்திருக்கும் ஸ்டீமில்.
இந்தியாலாம் இருந்ததுன்னா எப்போ எடுத்திருப்பேன் நான். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஊர்லாம் இருக்கும், பிரச்சனை இருக்காம போகலாம். இது நமக்கு எந்த ஊர்னே தெரில, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏய் ஏய் பெட்ரோல் தேவையா? தேவையில்லை தான் நினைக்கிறேன். போயிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கூட போடலாம். வாவ், எதுக்கு இப்போ ஏறினேன்? அவன் தான் நிற்க மாட்டான்னு தெரியும்ல. அவன் அப்படி தான், அவனெல்லாம் நிற்கவே மாட்டானுங்க. நம்ம நினைக்கணும், நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி. நம்ம ஊரில் எல்லா வண்டிக்கும் ஒரு ரூல்ஸ்னால் ஆட்டோவுக்கு மட்டும் தனி ரூல்ஸுங்க. அவங்க மட்டும் எப்போவுமே ரூல்ஸை பிரேக் பண்ணுவாங்க நிறையா. அது எல்லா ஊர்லேயும் அப்படி தானான்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் நம்ம ஊரில் ஈஸியாக பிரேக் பண்ணுவாங்க. எப்போவுமே எனக்கு இதுக்குள்ளேருந்து வர்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் தான் நான் வந்து எப்போவுமே இது இருப்பேன். பாருங்கள் எவ்வளோ ஜஸ்ட்டு பாருங்கள். கேரவான் இப்படியே ஓட்டணும் ஆசை தான், ஆனால் முடியாதே. வேகமாகவே போக முடியாதுங்க, அதுக்குள்ளே எவ்வளோ வந்துடும். திருப்பி ரேட் ஏற்றிட்டானுங்க கேமை. இப்போ தாங்க கொஞ்சம் கம்மியாச்சு, அதுக்குள்ளே ஏற்றிட்டானுங்க. இந்த வேகத்துலலாம் நம்மளால் பூந்து போகிறதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. எங்கள் இஷ்டா கூட பெரிய டேமேஜ் ஆகிடும். ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, ஓ ஜஸ்ட்டு மழை வரப்போதான் தெரியலையா? இருக்கலாம். ஐயோ வேணாம் வேணாம். ஏற்கனவே வேகத்தினால தான் பிரச்சனை.
மேகமூட்டங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. பெரிய ப்ராசஸ் கேம் இது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே பார்த்து போகலாம். சில இடத்துலலாம் அர்ஜென்ட் படுத்தாவில்ல. ஓ, இங்கே வேறு இருக்கா? ஸ்லோவாகிட்டான் பாருங்க வண்டி. எல்லாருமே ஸ்லோவாகிட்டாங்க பாருங்க. வண்டியே தெரியல. அங்கே வண்டி நம்ம முன்னாடி ஒரு வண்டி இருக்க தெரிய மாட்டேது. ஏய், அழகா உள்ள போ. Enter 52 பைஸ். காரன் இருக்கானுங்க பாருங்க. அடுத்தது ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் எதாவது எடுக்க ட்ரை பண்ணுங்க. வாவ், சவுண்டை பார்த்தீங்களா? சவுண்டு தான், சவுண்டு கூட்டெல்லாம் எல்லாமே பக்கா கொடுத்துக்கிறானுங்க. பஸ்ஸு இதில் கொண்டு வந்திருந்தா சூப்பராக இருக்கும். பஸ்ஸு, ட்ரெயின் வச்சுருக்கானுங்க, அது நல்லாயிருக்கும். ஆனால் அதிலலாம் பொறுமை வேணுங்க ட்ரெயின்க்கெலாம். இன்னொரு டோல்கட்டா? என்ன ஊருக்கு வந்துட்டோமா என்ன போகலான்ட்டுக்கு? அப்படிதான் நினைக்கிறேன். இவ்வளோ டோர் வந்துட்டோம் நினைக்கிறேன். என்டர். ஆமாம், அப்போயே வந்திருப்போம். இதா நாற்பதாவது முடிக்கணுங்க. 40வது. இதில் சிலதெல்லாம் சும்மாங்க, ஹார்ன் அடிக்கிறது அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க அதுக்கான இதுவே கொடுக்க மாட்டானுங்க. ஓகே, பெட்ரோல் வந்துடுச்சு, போட்டுக்கலாமா? போட்டே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வந்து போட்ட பாருங்க. மணி 11 தான், 11:30 தான் ஆயிடுச்சு. ஆனால் பாருங்க, ஒரு மாதிரி இருட்டி இருக்கிற மாதிரி இருக்குல்ல.
இடிச்சிடக்கூடாது. நல்லா இருந்ததுல பார்க்கறதுக்கு. ஆனால் வந்து இடிச்சிட்டோம் அவ்வளோதான். பாருங்க அருமையாக வருது பாருங்க. சூப்பராக இருந்துச்சுல. இன்னும் தூங்குற டைம் 5 மணி நேரம் இருக்குது. கொண்டு போய் சேர்க்குற டைம் 5 மணி நேரம் இருக்குது. எல்லாமே 5 மணி நேரம் இருக்குங்க. பக்காவாக கொண்டு போய் சேர்த்துலாம். போலீஸ்காரன் தான் நம்ம உடனே தான். எதுக்கு அவன் வந்தானே தெரியலங்க. இப்போலாம் மெடிக்கல் அவ்வளோ வரது இல்லைங்க. எங்கேயுமே அவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிறதில்ல. இந்த ஆக்சிடென்டெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதில்ல. இப்போ அது மாதிரி நடக்கிறதில்ல. கொஞ்சம் பரவாயில்ல. லெவல் இன்க்ரீஸ் ஆக சில விஷயங்கள்லாம் மாறுது. இல்லாட்டா தேவையில்லாத அது இதெல்லாம் வரும். பா அடுத்து இந்த ரஷ்யா சைடு வாங்கணுங்க. அப்படிலாம் டென்மார்க் சைடு வாங்கணும். அதான் வாங்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே ரேட் ஏற்றிட்டானுங்க. அதுதான் பிரச்சனை. இந்த ரேட்டு ஏற்றாமல் இருந்தாங்கன்னா வாங்கியிருக்கலாம். அப்படியே போ. பாருங்க, இப்போ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எடுத்தனா மாட்டிப்போம். ரிஸ்க் எடுத்தா மாட்டிக்கோ. ஓ பா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. யாரை வேணால் நம்பலாம். காரனை மட்டும் நம்பவே கூடாதுங்க இந்த கேமில். பயங்கர ஒஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறானுங்க. இந்த நேரத்தில் திரும்புவானுங்கன்னே தெரியாது. ஷே அடிக்கக்கூடாதுன்னு நினச்சேங்க. ஷே பெரிய தவறு பண்ணிட்டேன் பாருங்க.
வண்டி டேமேஜ். சம்பாதிக்கலாம் டேமேஜுக்கே போகுதுங்க. சில இடத்துல கண்ட்ரோல் இழந்துடுறேங்க. அது இடத்துல இடிக்க மாட்டேன்னு தெரியும். தெரிஞ்சும் கூட கண்ட்ரோல் இழந்துடுறேங்க. அதாங்க பிரச்சனையாக இருக்குது. இல்லாட்டா ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க. அந்த சில இடத்துல அந்த அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான். கற்றுக்கணும். அதான் கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் வண்டி ஓட்டலாம். என்னையே அறியாமல் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இதை அழுத்திடுறேங்க. அழுத்திட்டேன்னா அது தான் ஆயிடுது. அதுதான் ப்ராப்ளமே. பார்த்தீங்களாங்க. பொருளுக்கு வேறு டேமேஜ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட டேமேஜில் இருக்கிறோம். இதுக்கு வேறு அவன் காசு பிடிப்பான். எக்ஸல்னு கொடுக்க மாட்டான், தெரிஞ்சு போச்சு. அது நல்லா தெரியுது. எக்ஸலுக்கு வாய்ப்பே இல்லை. பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது. அதெல்லாம் ஜகஜம் ஜகஜம் தான். சின்ன பிரேக் கூட நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்குங்க. சின்ன பிரேக். நம்ம இதிலே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அதில் தான் போவோம். நம்ம இதில் போகலாம். என்டர். இந்த டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. டொக்குக்கு வர போகிறோம். அவன் எல்லோ கலரில் இருக்கிறான், நம்ம ப்ளூ கலரில் இருக்கிறோம். அவ்வளோ வித்தியாசம், ரெண்டு ஒன்று தான். லோ பெல்ட் இல்லை, இது உட்டு ஏதோ பேர் ஒன்று. ஓகே, போயிட்டேரி. கட்ட தான் போகிறேனா. ஓஹோ, பாருங்க இந்த டைரக்ஷன் பார்த்தீங்களா, சாமாங்க.
இன்ஜின் வேறு பாதிக்கப்பட்டிருக்கு, செலவு வைக்க போகுது. பாவம் அவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான்னு நான் வண்டியை செலவு வைக்கிறேன். இதாங்க பிரச்சனையே. சம்பாதிக்கிறது ஓனர் சரியில்லைங்க, முதலாளி சரியில்லை, அதுதான் ப்ராப்ளமே. இவனுங்க வேற எப்பவும் ஃபாஸ்ட்டாக போவானுங்க, இப்போ ஸ்லோவாக போகிறானுங்க. கார் அசால்ட்டாக 150 தர்றாங்க. ஆ 150க்கு மேலே போனால் தான் அவனை தொடவே முடியும் நம்மளால. வேற லெவல். இங்கே ஸ்லோவாக போகணுங்க, அதான் இங்கே பிரச்சனையே. நம்ம இந்த வியூவில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ ஏறாது பார்த்தீங்களா? நம்ம நினச்சிருந்தா ஏறி இருக்கலாம், ஏற முடியாதெல்லாம் கிடையாது. எவனாவது குறுக்க வந்தால் தான் காலி. எவனும் வரல. ஓய் சரிதா பா, அவ்வளோ சென்சிட்டிவாக திரும்புது பாருங்களா வண்டி. எங்கே இருக்குது இந்த கம்பெனி தெரியலையே உள்ளுக்குள்ள. பா அந்த இடத்துல ஒரு பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க வளைவு. ஓகே ஒரே ஸ்ட்ரைட்டாக போகலாம், பிரச்சனை இல்லை. எவனா எதிராக வந்தால் தான் காலிங்க. ஒரு தூங்குற நேரத்தை ட்ரை பண்ணியாச்சு கரெக்டாக. எவனும் வர மாட்டானு, பரவாயில்லையே எவனும் வரலைங்க. ஓஹோஹோ
எவனும் வரல. ஏறலாமா? நான் எப்படி ஏறக்கூடாது. ஓ, பரவாயில்ல. இடிக்கலையே, அது வரைக்கும் சந்தோஷம். எப்படி வந்தாலும் பார்த்தீங்களா? ஓகே. இந்த ஊரில் இடத்துல வாங்கியிருக்கோமோ? ஆமாம்மா, இந்த ஊரில் வாங்கியிருக்கோம் நினைக்கிறேன். இடம் வாங்கி போட்டிருக்கோம். இடம் வாங்கி கேரேஜ் நம்ம வாங்கியிருக்கோமா? இல்லை, வாங்கலை. பா, எப்படி வந்தோம் பார்த்தீங்களா? இங்கே தான் இருக்கு. சூப்பர்ல. இங்கே வந்துருச்சு. ஓ, எப்படி நிறுத்திருக்கோம் பாருங்க. சரிங்களா? பா, இடம் நல்லா இருக்கு. எங்கேயாவது எடுக்கலாம் போது ஆள்ற. பரவாயில்ல, அடுத்த தடவை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஓகே கொடுக்கலாம். இது எங்கே கொண்டு போய் நிறுத்த முடியும்? ஓ, அங்கேயா? ஓகே, அங்கே போய் நிறுத்தலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றுமே தெரிலங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரே டேக்கில் நிறுத்ததை விட்டு ஷே இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி பாருங்களேன். தேவையில்லாத தப்பு பண்ணிட்டேங்க. சரி, பார்ப்போம் என்ன போகும் தெரியலையே. அவ்வளோதாங்க. எப்பா நிறுத்திட்டேன்டா சாமி. ஒரு வழியாக வந்து நிறுத்திட்டேன். முடிஞ்ச இடத்தோ பாருங்கள், குட் ஒர்க் தான் கொடுத்துருக்கான், வேறு எதுவும் கொடுக்கல. சரி, பரவாயில்ல. நல்ல வேலை, நல்ல வேலை. கண்டினியூ. இப்போ நம்ம வண்டி எங்கே இருக்கு பார்த்துலாம். சரியான ஃபேக்ட்ரி.
ஓகே. இப்போ நம்ம பக்கத்தில் ஏதாவது தூங்குற இடம் இருக்கான்னு பார்க்கலாமா? அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். வெளியே தாங்க இருக்குது. ஓ 2 3 இருக்குங்க. பிரச்சனையே இல்லை. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதுவும் நல்ல பெரிய கம்பெனி தான். இங்கேயும் ஒரு கம்பெனி இருக்குது. இது எடுக்கலாம். எதில் எடுக்கலாம்? இங்கே வந்து 2மே இருக்குது. ஆனால் நம்ம இங்கே போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கேயே போயிடலாமா? ஏன் எப்படி ஒரு ரோடு இருக்கே, மெயின் ரோடு அப்படி போகலாமே. ஏன் அதுக்கு சுற்றி தான் போகணுமா என்ன? போகலாம் இல்லை. இப்படி ஒரு ரோடு இருக்கு, அப்படியே போயிடலாம். அதான் சொன்னேன், மேப் போட்டு. இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. தூங்கலாம். தூங்குற இடம், தூங்குற இடம். ஒன்றும் தெரிலங்க. பா ஜஸ்ட்டுங்க. இங்கே இருக்குது. அப்படியே திருப்ப வண்டியா. ஓகே. வண்டியை ரிப்பேர் பண்ணிடலாம். அது இல்லாமல் எல்லாமே செஞ்சிடலாங்க. அவ்வளோதான். இங்கேயே இருக்கட்டும் வண்டி. வண்டியை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். முடிஞ்சுடுத்து. ஓகே நண்பர்களே, எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஊர்லேருந்தே நம்ம எடுக்கலாம். இந்த ஊர் எங்கே இருக்குது? பாலாண்டில் தான் இருப்போம். ஆனால் லாஸ்ட்டில் இருக்கும். இங்கேருந்து நம்ம ஏதாவது இடமா எடுத்து போகலாம், பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பாய்.